ஒரு கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சாமியார் வராரு. அவர பார்த்துட்டு, "சுவாமி, என் வாழ்க்கை மாறாதா? இப்படியே தான் போயிருமா?" அப்படின்னு கேட்குறான். "அது உன் தலையெழுத்து. அது எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்க முடியும்" அப்படிங்கிறாரு. "இத மாத்த வேற வழியே கிடையாதா?" அப்படின்னு கேட்டா, "நீ சிவபெருமானை போய் பார்த்தேன்னா உன் தலையெழுத்து மாறும்" அப்படிங்கிறாரு. உடனே இவன் மறுநாள் கிளம்புறான் சிவபெருமான பார்க்கறதுக்கு. அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருக்கான். ராத்திரி ஆயிடுச்சு. ஒரு வீட்டுல போய் கேட்குறான். "இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்க. நாளைக்கு நான் வெளிய போயிருவேன்" அப்படிங்கிறான். "நீ எங்க போற?" அப்படின்னு கேட்பாங்க. "நானும் சிவபெருமான பார்க்க போறேன்" அப்படின்னு இவன் சொல்லுவான். உடனே அந்த வீட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "எங்களுக்கு ஒரே மக. அவ ஊமையா இருக்கா, பேச மாட்டேங்கிறா. அவ எப்ப பேசுவான்னு கேட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இவன் அடுத்து கிளம்பி போறான். போய்க்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மலை இருக்கு. இந்த மலைய எப்படி தாண்டுறதுன்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு மந்திரவாதி வராரு. அவரு அந்த மந்திர கோலால இவன மலைய தாண்ட வச்சுட்டாரு. "நீ எங்க போற?" அப்படின்னு கேட்டா, "நானு சிவபெருமான பார்க்க போறேன்" அப்படின்னா, "சரி, நான் 500 வருஷமா இருக்கேன். எனக்கு முக்தி கிடைக்கல. நான் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு போறான். அடுத்து பார்த்தா பெரிய கடல் இருக்கு. இத எப்படி தாண்டுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆமை வருது. "நான் உன்னைய அந்த கடல தாண்டி விடுறேன். எனக்கு எப்ப பறக்கும் சக்தி கிடைக்கும்னு கேட்டு வா" அப்படிங்கிறான். அந்த ஆமை சொல்லுது. சரின்னு சொல்லி இவன் போறான். அங்க போய் சிவபெருமான பார்த்துட்டான். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, "என்னன்னா, என் வறுமை போகணும். அதுக்காண்டி உங்கள பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்றான். பிறகு "உனக்கு என்ன வரம் வேணும்? ஆனா 3 வரம் மட்டும் கேளு" அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவன் நினைக்கிறான், நாம 3 வரம்னா, நாம எப்பயும் போல பிச்சை எடுத்து நம்ம பிழைச்சுக்கலாம். அவங்க 3 பேர் கேட்டு விட்டாங்களே, அந்த வரத்த மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சரின்னு சாமியும் அதுக்கு பதில் சொல்லிடுறாரு. இவன் வர்றான். வரும்போது முதல்ல அந்த ஆமை கேட்குது. சாமி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், "நீ ஓட்ட கழட்டிட்டேன்னா, உனக்கு பறக்கும் சக்தி கிடைக்கும்னு" சொல்றாரு. உடனே அந்த ஓட்ட கழட்டி குடுத்துருது. அதுல முத்தும் பவளமுமா இருக்கு. இவன் அந்த ஓட்ட எடுத்துக்கிட்டு வர்றான். அடுத்து மலையில அந்த மந்திரவாதி இருக்கான். அவன் கேட்குறான், "சுவாமி என்ன சொன்னாரு?" அப்படின்னா, "நீ உன் மந்திரக்கோல விட்டுட்டேன்னா, உனக்கு முக்தி கிடைச்சிரும்னு" சொல்றாரு. உடனே அவர் இந்த மந்திரக்கோல நீயே வச்சுக்கோன்னு இவன்ட்ட குடுத்துடுறாரு. அப்புறம் இவன் இந்த முதல்ல தங்கியிருந்த வீட்டுக்கு வர்றான். அவங்க "சிவபெருமான பார்த்தியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. அவ யார பார்த்து பேசுறாளோ, உடனே அவளுக்கு பேச்சு வந்துரும்" அப்படின்னு சொல்லவும், இவங்க பேசிக்கும்போது மாடியிலேருந்து வரா. "இவர் தானப்பா நேத்து நம்ம வீட்லருந்து போனவரு" அப்படின்னு கேட்குறான். உடனே அவருக்கு சந்தோஷம். அவனுக்கே அந்த பொண்ண கல்யாணம் முடிச்சு வச்சுடுறாங்களாம். இப்போ அவனுக்கு அந்த முத்தும், மணியும் கிடைச்சிச்சு. மந்திரக்கோல் கிடைச்சிச்சு. இப்ப அந்த பொண்ணையே திருமணம் வச்சுட்டாங்க. இதுலருந்து நம்ம என்னன்னா, நமக்காக இறைவன்ட்ட வேண்டாம, பிறருக்காக வேண்டுனோம்னா, நமக்கு உரியத சுவாமி குடுப்பாரு.